அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் பாலச்சந்திரன் சயந்தன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவரும், தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய ஊடக பேச்சாளரும், மாவட்ட விவாதிகள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆகும். அந்த வகையிலே எழுத்தாளர், ஈழத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி தீபச்செல்வன் அவர்களுடைய 5 வகையான நூல்கள் சுங்கப்பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டமைக்கு எதிரான ஜனநாயக வழி போராட்டத்திற்கான அறைகூவலுக்கான ஒரு ஊடக அறிக்கையாக தான் நாங்கள் இதை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த விடயத்தை ஒரு ஜனநாயக ரீதியாக கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்துக்கு எதிராக அனைவரையும் ஒன்று கூறுமாறே நாங்கள் இந்த இடத்திலே அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையின் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னராக கமால் குணரத்ன போன்ற பலர் இலங்கையினுடைய அரசு சார்பாக அரசினுடைய நியாயப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பல நூல்களை எழுதி இலங்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அது இலங்கையிலுடைய சிங்கள பரப்பிலே அதிக அளவிலே பேசப்பட்ட நூல்களாக கூட இருக்கின்றன. அப்படியான ஒரு சூழலிலே இலங்கையினுடைய பெரும்பான்மை இனத்துக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் இலங்கையிலே ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய தமிழருக்கு மாத்திரம் மறக்கப்படுவது என்பது இந்த நாட்டிலே உண்மையிலே ஜனநாயகம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள்ளே எழுப்புகிறது. ஏனென்று சொன்னால், தீபச்செல்வனை பொறுத்தவரையில் அவர் ஆரம்பத்தில் இருந்தே பயங்கரவாத தடைப்பிரிவு, குற்றப்புலனாய்வு தடைப்பிரிவு போன்றவற்றினுடைய கண்காணிப்பிலும் அச்சுறுத்தலிலும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. எங்களுடைய மண்ணினுடைய வரலாற்றை, எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை தடுக்க நினைப்பது எங்களுடைய அடையாள அழிப்பாக நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 81ஆம் ஆண்டு எங்களுடைய புத்தகங்களை அழித்த இனவாதிகள் இன்று வரலாற்றிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். புத்தகங்களை அடக்குவதும் தடுப்பதும் அழிப்பதும் எரிப்பதும் எங்களுக்கு புதிதல்ல. ஆனால் இது வரலாற்றிலிருந்து அந்த இனவாதிகளை அழித்து ஒழிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்பதை அவர்கள் உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய அரசியல் யாப்பினை பொறுத்தவரையிலே கருத்து வழிபாட்டு சுதந்திரம் என்பது அனைத்து இனங்களுக்கும் பொதுவான ஒரு உரிமையாக இருக்கிறது. இந்த உரிமை தீபச்செல்வனுக்கு மீறப்பட்டிருப்பது என்பது ஒட்டுமொத்த சிறுபான்மை தேசிய இனங்களுக்கும் ஆன ஒரு மீறலாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது. இதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், படைப்பாளிகள் அனைவரையுமே ஒன்றிணைய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதே போல தீபச்செல்வன் ஒரு படைப்பாளி என்பதற்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு முறை சார்ந்த ஊடகவியலாளரும் கூட. இந்த இடத்திலே அவருடைய கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டிருப்பது என்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சமூகத்தினரும் இந்த இடத்திலே அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதே போல இன்று இந்த கருத்து சுதந்திரம் என்கின்ற விடயம் நாளை எங்களுடைய தேசத்திலே இனி வரப்போகின்ற இளைஞர்களுக்கு எவ்வாறான ஒரு வடிவத்திலே மாறும் என்பதை எங்களால் ஊகிக்க முடியாது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னர் யுத்தம் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இவ்வாறான பல வடிவங்களிலே மறைமுகமாக நடக்கிறது. அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் சிங்கள அரசினுடைய அந்த பெரும்பான்மை ஆதிக்க மனோபாவம் என்பது என்றும் மாறப்போவதில்லை என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. சிங்கள பிரதேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் தீபச்செல்வன் அவர்களுடைய நடுகள் சிங்கள மொழியாக்கத்தை படித்திருக்கிறார்கள். அவருடைய சிங்கள கவிதைகளை படித்திருக்கிறார்கள். அதை படித்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து கனகபுரம் துயிலும் இல்லத்தில் கூட அவர்கள் மெழுகுதிரி ஏற்றி வணங்கி சென்றிருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த சிங்கள பிரதேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த தீபச்செல்வனுடைய எழுத்துக்களை புரிந்திருக்கிறார்கள். அந்த எழுத்துக்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய வழிகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்மையிலே இந்த பிரச்சனை ஆரம்பித்ததற்கு பின்னரான சூழ்நிலையிலே இலங்கையினுடைய அரசாங்கம் எவ்வாறான ஒரு இழி செயலை செய்கிறது என்று சொன்னால், சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் ஒரு சிலரை வைத்துக் கொண்டு தீபச்செல்வனுக்கு எதிரான பிரச்சாரங்களை இலங்கையினுடைய அரச சார்பான தொலைக்காட்சிகள், பத்திரிகைகளிலே இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதை நாங்கள் எங்களுடைய தரப்பிலே இருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது, எங்களுடைய தரப்பிலே எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்காக எழுதி கொண்டிருந்த ஒரு படைப்பாளியை நாங்கள் கைவிடுவது போன்றதாகிவிடும். உண்மையிலே அந்த 5 வகையான படைப்புகளிலே ஒரு புத்தகத்தினுடைய பெயர் எழுத்தால் நான் யுத்தம் செய்கிறேன். அந்த தலைப்பை அவர் ஒன்றும் எதிர்காலத்தை எண்ணாமல் வைத்து விடவில்லை என்பதை நான் நினைவு கூறுகிறேன். ஏனென்று சொன்னால், அவருடைய கவிதையிலே ஒரு வரி இருக்கிறது. என்னிடம் துப்பாக்கிகள் இல்லை, பீரங்கிகள் இல்லை, குண்டுகளும் டேங்கிகளும் இல்லை, வார்த்தைகள் மட்டுமே இருக்கிறது என்று எழுதியிருந்தார். அந்த வார்த்தைகளைத்தான் நான் எழுத்தால் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த எழுத்துக்கு இலங்கை அரசு அச்சப்படுகிறது என்றால் அந்த எழுத்துக்களிலே நியாயப்பாடுகளும் உண்மைகளும் இருக்கிறது என்பது இங்கே அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல இன்னும் இங்கே 2 தேசங்கள் தான் என்ற ஒரு புத்தகத்தினுடைய பெயர். இதைவிட வேறொரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியாது. இன்னும் இங்கே 2 தேசங்கள் தான், 2 தேசிய இனங்கள் இங்கே இருந்தால் இங்கு 2 தேசம் இருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்காது.
அந்த அடிப்படையிலே இந்த ஜனநாயக வழியான போராட்டத்திற்கு எதிர்வருகின்ற 26ஆம் தேதி காலை 9 மணிக்கு கந்தசுவாமி ஆலயம் ஒன்றிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகங்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள், ஊடகவியலாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றித்து இந்த இடத்திற்கு அழைத்து நிற்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அருணாசலம் சத்தியானந்தன், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளையினுடைய தலைவர், தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய போசகர். இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஈழ நிலத்தினுடைய படைப்பாளி எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்களுடைய 5 நூல்களை கடந்த 1 மாத காலமாக சுங்க திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சோடு இணைந்து அதனை தடுத்து வைத்திருப்பது தொடர்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்துவதற்கான அழைப்பை விடுவதற்காகவே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பில் மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை, பண்பாட்டை வெளிப்படுத்துவதில் கடந்த கால போர் இலக்கியங்களுக்கு மிகப்பெரிய கனதியான பங்கு இருக்கு. ஒரு இனத்தினுடைய அறிவு திரட்சிக்கும் அறிவு மேம்பாட்டிற்கும் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகளுடைய இலக்கிய படைப்புகள் மிகவும் மூலாதாரமானவை, ஆதாரமானவை. அது ஒரு இலக்கிய வரலாற்று மூலாதாரமாகவும் இருக்கிறது. ஆனால் கடைசி இலங்கை அரசு இந்த நூல்கள், தீபச்சனுடைய 5 நூல்களை கடந்த 1 மாத காலமாக தடுத்து வைத்திருப்பதை கண்டித்து நாங்கள் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கிளிநொச்சி கந்தசாமி கோயிலிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடாத்துவதற்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம், தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை, மாவட்ட விவாதிகள் கழகம் ஊடாக கிளிநொச்சியில் இருக்கிற கலை இலக்கிய படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு அறைகோல் விடுப்பதற்காகவே இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறோம். ஈழத்தின் எழுத்தாளர் தீபச்செல்வன் தொடர்ந்து தமிழ் தேசிய பற்றுறுதியோடு எங்கள் மண்ணின் கதைகளை, எங்கள் மண்ணின் பாடுகளை, எங்கள் வலிகளை, தமிழர்களின் அபிலாசைகளை, சுதந்திர தாகத்தை, விடுதலை உணர்வை தொடர்ந்து தனது கலை இலக்கியங்களூடாக பதிவு செய்து வருபவர். இடையராது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு எழுத்தாளராக தமிழ் கூறும் நல்லுலகில் நன்கு அறியப்பட்டவர். ஈழத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி, அவருடைய எழுத்துக்கள் மிகவும் கனதியாக நன்கு அறியப்பட்டவை. மிக முக்கியமாக சிங்கள மக்களிடையே, சிங்கள எழுத்தாளர்கள், வாசகர்களிடையே இவருடைய எழுத்துக்கள் மிகுந்த பரிச்சயம் பெற்றவை, நன்கு வாசிக்கப்படுபவை. பல இளைஞர்கள் தீபச்சனுடைய எழுத்துக்களை தொடர்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவருடைய பல இலக்கிய படைப்புகள், நாவல்கள், கவிதைகள் என்பன சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த அவருடைய 5 நூல்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட போது சுங்க திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சோடு இணைந்து அந்த நூல்களை தடுத்து வைத்திருக்கிறது. 1 மாத காலமாக தீபச்செல்வன் தடுத்து வைக்கப்பட்ட இந்த நூல்களை பெற்றுக்கொள்வதற்காக மிகுந்த சிரமத்தோடு தனித்து நின்று போராடி வருகிறார். அவருக்கு ஆதரவாக சிங்கள எழுத்தாளர்கள், தென்னிலங்கையிலே சமூக செயற்பாட்டாளர்களும் திரண்டிருப்பது மிக ஆரோக்கியமான ஒரு அறிகுறியாகும். கடந்த வாரம் அவருக்கு கலாசார அலுவல்கள் அமைச்சிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நூல்களை விடுவிப்பது தொடர்பாக உங்களோடு கலந்துரையாட வேண்டியிருக்கிறது, ஒரு வழிகாட்டல் கருத்தமர்க்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது தீபச்சலனோடு நானும் அந்த கலாசார அலுவல்கள் அமைச்சுக்கு சென்றிருந்தோம். கலாசார அலுவல்கள் அமைச்சிலே சுங்க திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அங்கு இருக்கின்ற முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அந்த விசாரணைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே 50க்கும் மேற்பட்ட சிங்கள எழுத்தாளர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தைச் சேர்ந்த பலரும் அங்கே திரண்டிருந்தார்கள் எங்களுக்கு ஆதரவாக. 3 மணி நேரம் கலாசார அலுவல்கள் அமைச்சில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். இருந்த போதும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பொழுதும் எந்த தீர்வும் எட்டப்படாமல் அந்த கலாசார அமைச்சர் கூட்டத்தின் இடைநடுவிலேயே அவர் சென்று விட்டார். பிரதி அமைச்சர் தொடர்ந்து கூட்டத்தை நடத்தினார். ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் புரிந்து கொண்டோம். 3 மணி நேரம் கலந்துரையாடல் நடத்தப்பட்ட போதும் உங்களுடைய புத்தகம் 3 எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய அபிப்பிராயத்தை பெற்ற பின்னர் கலாசார அலுவல்கள் அமைச்சு ஒரு பரிந்துரையோடு சுங்க திணைக்களத்துக்கு ஒரு பரிந்துரை அனுப்புவதாக சொன்னார்கள். ஆனால் அதில் இருந்த 1-2 எழுத்தாளர்கள்,
அந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்கவில்லை. அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது இருந்தது. இருந்த போதும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி நேரத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். எந்தவித தீர்வும் எட்டப்படாமல் 3 மணி நேர அந்த கலந்துரையாடல் நிறைவுபடுத்தப்பட்டது. இறுதியாக சொல்லப்பட்ட வாசகம் என்னவென்றால், பாதுகாப்பு அமைச்சுத்தான் இனி இந்த நூல்களை விடுவிப்பது தொடர்பாக தீர்மானத்தை எடுக்கும் என்ற ஒரு முடிவோடு நாங்கள் கலைந்து சென்றோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த மண்ணில் விடுதலை போராட்டம் நடந்த போதும் போர் இலக்கியங்கள் பல படைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அபிலாசைகளை, எங்களுடைய உணர்வுகளை சிங்கள மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு ஊடகமாக இந்த கலை இலக்கியத்தை நாங்கள் ஊடகத்தை பயன்படுத்தி இருந்தோம். ஆனாலும் இப்பொழுது ஆட்சி மாறி இருந்த பொழுதும் ஆட்சியாளர்களுடைய அந்த ஒடுக்குமுறை கண்ணோட்டமும் ஆட்சியாளருடைய அந்த ஒடுக்குமுறை பொறியிலையும் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன்னா அவர்கள் ஒரு ஆதிக்க மனநிலையில் அடக்குமுறை எண்ணத்தோடு இந்த புத்தகங்களை சுதந்திரமாக விடுவதை தடை செய்வதிலேயே அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. உச்சமாக ஒரு விடயத்தையும் குறிப்பிடலாம். அங்கே இருந்த ஒருவர் கலந்துரையாடல் முடிவதன் பின்னர் அந்த அறியக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த அரசு, நாங்கள் உங்களோடு சுமூகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வேறு அரசாங்கமாக இருந்திருந்தால் இப்படி அவர்கள் பேசி இருக்க மாட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தையும் அங்கே பிரியக்கூடிய நிலைமையும் அங்கே இருந்தது. ஆகவே இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு கடந்த 2 வாரங்களாக சிங்கள எழுத்தாளர்கள் மத்தியில, கலைஞர்கள் மத்தியில, படைப்பாளிகள் மத்தியில, ஊடகங்கள் மத்தியில தீபச்செல்வனுடைய இந்த நூல்களை தடுத்து வைத்தலுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களும் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தென்னிலங்கையில். ஆகவே சமகாலத்தில் தமிழ் சூழலில் இயங்குகின்ற எழுத்தாளர்கள், படைப்பாளிகளும் இதற்கு எதிராக கண்டன குரலை எழுப்ப வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமையாகும். இது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது. இதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. ஒரு சமூகத்தினுடைய கருத்து சுதந்திரத்தை, எழுத்து சுதந்திரத்தை பிரிவினவாத கண்ணோட்டத்தோடு அவருடைய குரல்களை நசுக்குவது என்பது சகிக்க முடியாது. இந்த உலகம் இன்று புதிய உலக ஒழுங்குகளை கண்டிருக்கிற இந்த சூழலையும் வெறும் எழுத்துக்களை, புத்தகங்களை தடை செய்ய முனைவதும், எழுத்தாளர்கள் மீதும் கலைஞர்கள் மீதும் அழுத்தங்களை பிரயோகிக்கும் என்பதும் ஒரு நவீன அரசுக்கு பொருத்தமானதல்ல. மிகவும் வேடிக்கையானதும் சகிக்க முடியாததும் ஜனநாயக மறுப்பு செயலாகும். ஆகவே இது ஒரு தனித்த தீபச்செல்வனுடைய படைப்புகளை தடை செய்வதாக மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளாமல், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஜனநாயக குரலையும், கருத்து சுதந்திரத்தையும், எழுத்துரிமையையும், அவருடைய சுதந்திர செயற்பாட்டு கருத்துரிமையையும் இரும்பு கரங்கொண்டு அடக்குகின்ற ஒடுக்குமுறை அரசுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலில் முன்றலில் ஒன்று கூடி எங்களுடைய வலுவான கண்டன எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்துவோம் என்று உங்களுக்கு அறைகோல் விடுக்கின்றோம். அன்பான கலைஞர்களே, எழுத்தாளர்களே, படைப்பாளிகளே, சிவில் சமூக செயற்பாட்டாளர்களே, பொது அமைப்புகளே, பொதுமக்களே, நீங்கள் அனைவரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கந்தசுவாமி கோயிலில் முன்றலில் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துவோம். எங்களுடைய சுதந்திரமான படைப்பு சுதந்திரத்துக்கு உறுதிப்படுத்துவதற்கான குரல்களை கொடுப்போம் என்று இந்த இடத்திலே உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.